ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம சேனலில் இது இன்ஸ்டன்ட் கொள்ளு ரசம். இதுக்கு நீங்கள் கொள்ளை வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்ச கொள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி, கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தக்காளி கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கரைச்ச புளியை வடித்து நல்லா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு, கூடவே வறுத்த கொள்ளு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், கொள்ளு ரச பவுடர் ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகா, 10 பல் இடித்த பூண்டை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் கூடவே ஆட் பண்ணி கொள்ளு ரச பவுடரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரைச்ச புளிக்கரசில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.